அவ்வாறு அஞ்செழுத்து வடிவிலே பெருமானை இதயத்தும் நாபியிலும் புருவ நடுவிலும் பூசனை செய்தலும் வேள்வி செய்தலும் தியானித்தலும் செய்ய வேண்டும் என்று சொன்னார். இப்ப இதயத்துல பெருமானை அர்ச்சித்தல் என்பது எவ்வாறு? இதயத்துல பெருமானை எப்படி அர்ச்சிக்கணும், இதயத்துல வச்சு அர்ச்சிக்கணும்னா எப்படி அர்ச்சிக்கிறது அப்படின்னு அடுத்த பாட்டுல சொல்றார். எல்லா பாடலும் அப்படியே ஒன்று ஒன்று கேள்வி விடை போலவே வரும். இதயத்துல பெருமானை எப்படி அர்ச்சிப்பது என்பது 300வது பாட்டு பாருங்க. நாட்டும் இதயம் தானும் நாபியினில் அடியாய் ஞால முதல் தத்துவத்தால் என்விரல் நாளத்தால் மூட்டும் மோகினி சுத்த வித்தை மலரட்டாய் முழு இதழ் 8 அக்கரங்கள் முறைமையினில் உடைத்தாய் காட்டு கமலாசனமேல் ஈச சதாசிவமும் கலாமூர்த்தமாம் இவற்றின் கண்ணாகும் சக்தி வேட்டையருள் சிவன் மூர்த்தி மானாகி சக்தி மேலாகி நிற்பன் இந்த விளைவு அறிந்து போற்றே. இப்போ அந்த இதய தாமரை எவ்வாறு இருக்கும், இதய தாமரை எவ்வாறு இருக்கும்னு சொல்ற. இதுல இருந்து தண்டு 8 இதழ், 8 இதழ் பாத்தீங்க, 8 இதழ். இதுல நடுவுல பாத்தீங்கன்னா ஒரு பொகுட்டு மேடான பகுதி இருக்குல்ல, தாமரை பிரச்சனை ஒரு மேடா பகுதி இருக்கும், அது பொகுட்டுன்னு பேரு. இந்த சென்ற இடம் இதுக்கு பொகுட்டுன்னு பேரு. அதுக்கு மேல அந்த மகரந்த தூள் எல்லாம் இருக்கும், கேசரங்கள். தாமரைக்கு மேல இந்த பொகுட்டுல கேசரங்கள்லாம் இருக்கும். அது 64 கலைகள். 64 கேசரங்கிறது 64 கலைகள். இந்த தண்டு 24 தத்துவங்கள் தண்டா இருக்கும். தண்டு தாமரையுடைய தண்டு இருக்கு இல்லைங்களா, அது 24 தத்துவம். ஆன்ம தத்துவம் 24, ஆன்ம தத்துவம் 24 தண்டா இருக்கும். தாமரை மேல இருக்கிற மலர் இதழ் இருக்கு இல்லைங்களா, அது எத்தனை இதழ்? 8 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை. 8 இதழ் எதுனா வித்தியா தத்துவம் 7, சுத்த வித்தை 1, மொத்தம் 8 தத்துவங்கள் இதழாக இருக்கும். இதெல்லாம் நீங்க பாவனை செய்யணும் பூசையில, புரியுதுங்களா? தண்டு 24 தத்துவம், இதழ் 8 இதழ் தாமரை. இதழ் என்னது? இதுல பாத்தீங்கன்னா தெரியும். முதல்ல 24 தத்துவம், இதெல்லாம் பூசையில நினைச்சு பார்க்கணும், பூசையில நினைச்சு பார்க்கணும். அதுக்குதான் இதை முதல் வகுப்புலயே சொன்னது என்னது? கண்ணை மூடுனா தத்துவங்கள் நினைவுக்கு வரணும், புரியுதுங்களா? எனவே இந்த தத்துவங்கள் 24 தண்டு 8 இதழ், வித்தியா தத்துவம் 7, மாயை கால நீதி கலை வித்தை அராகம் புருடன் என்று சொல்லக்கூடிய 7, சுத்த மாயா தத்துவத்துல சுத்த வித்தை கடைசியா இருக்கிற சுத்த வித்தை. இதுல 7, இதுல 1, 8. 8 தத்துவங்கள் என்னவா இருக்கும்? இதழாக இருக்கும், இதழாக இருக்கும். அந்த இதழுக்கு நடுவுல ஒரு பொகுட்டு மேடான பகுதி இருக்கும், அது 2 தத்துவம். எது? மகேஸ்வரமும் சதாசிவமும். இந்த பொகுட்டு என்னது? மகேஸ்வர தத்துவமும் சதாசிவ தத்துவம். எத்தனை தத்துவங்க? 2. சரிங்களா? இதுக்கு மேல ஒரு சிவலிங்க திருமேனி, நீங்க பூசை செய்யக்கூடிய மூர்த்தி. அந்த சிவலிங்கம் இப்ப கண்ணை மூட்டீங்கன்னா அந்த சிவலிங்கம் எது மேல இருக்கிற மாதிரி இருக்கணும்? தாமரை மேல இருக்கிற மாதிரி இருக்கணும், தாமரை மேல இருக்கிற மாதிரி இருக்கணும். அது என்ன தத்துவம்? சக்தி தத்துவம். அந்த சக்தி தத்துவத்தை இடமாக கொண்டு சிவம் வெளிப்படும், சிவம் வெளிப்படும். சக்தி தத்துவம் சிவ தத்துவம் வேற இல்ல, 2 ஒண்ணுதான். அப்ப அங்க 2 தத்துவத்தை கணக்கு வச்சுக்கணும். சக்தியும் சிவமும் ஒரே தத்துவத்தை கணக்கு வச்சுக்கணும். அப்ப 2 மொத்தம் எத்தனை தத்துவம் பாருங்க? 24 8 எத்தனையாச்சு?
32, பொகுட்டு 2, 34, சக்தி தத்துவம் சிவ தத்துவம் 36. இந்த 36 கடந்து இருக்கிற சிவம் பெருமான் எங்க இருக்கிறாரு? இந்த 36 கடந்து இருக்கிறாரு. தத்துவத்தை கடந்து இருக்கிறது பெருமான். அவர் என்ன செய்யறாரு? இந்த தத்துவத்தை வடிவமாக இருக்கிற சிவ தத்துவத்தையும் சக்தி தத்துவத்தையும் இடமாக கொண்டிருக்கிற இந்த சிவலிங்க திருமேனியில பராசிவம் எழுந்தருளுகிறது. பரசிவம் எழுந்தருளுகிறது என்று நீங்க என்ன செய்யணும்? பாவிக்கணும். இப்ப இந்த இடத்துக்குள்ள இப்ப நீங்க இந்த இந்த தத்துவத்தை பாவிக்கிறது முக்கியமான கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத கடக்குறீங்கன்னு அர்த்தம். இங்க சிவம் இங்க இருக்கு, இந்த தாமரை மேல ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கு. ஒரு சிவலிங்க திருமேனி இருக்கு. இப்ப பெருமான் எங்க இருக்கிறாரு? 36 தத்துவத்தை கடந்து இருக்கிறாரு. இப்போ நீங்க இந்த பெருமான வழிபாடு செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? நாம எங்க இருக்கிறோம்? மண் தத்துவத்துல இருக்கிறோம். இப்போ இங்க இருந்து நாம என்ன செய்யணும்? மேல உயரணும், கடக்கணும், தத்துவங்களை கடக்கணும். தத்துவத்தை கடந்து நாக அதீதத்தில் இருக்கிற பெருமானை பூசிப்பதாக பாவிக்கணும். இந்த பாவனை தினந்தோறும் நடக்கணும். பூசையில தினந்தோறும் நடக்கணும். அதுதான் அகப்பூசைன்னு பேரு. அதுக்கு பேரு தான் அகப்பூசைன்னு பேரு. இதுல முக்கியமான கருத்து பல இருக்கிறது. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த தத்துவங்களை கடத்தல் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நாமெல்லாம் தத்துவத்துக்குள்ள இருக்கிறோம். இந்த தத்துவங்களை கடக்கணும்னா என்ன செய்யணும்? அதன் மீது நமக்கு விருப்பு வெறுப்பு இல்லாத ஒரு நிலை வரணும். விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை வரணும். ஆனா இப்ப வருமானு கேட்டா இப்போதைக்கு இல்ல. இருக்கா? ஏதாவது இடம் வேண்டாம்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறாங்களா? சென்னையில பார்ட் ஆஃப் த சிட்டியில ஒரு இடம் கொடுத்தா, சென்னையில வேண்டாங்க, எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல ஒரு இடம் இருக்கு, அதையே இன்னும் எப்படியாவது வாங்கிருந்து பாக்குறேன், அவர் வேற விற்க மாட்டேங்கிறாரு அப்படி சொல்றோம். அப்ப நமக்கு என்ன ஆசை இருக்குன்னு அர்த்தம்? மண் ஆசை இருக்கு. மண் தத்துவத்தையே என்ன கிடைக்கல, மண் தத்துவத்தையே கடக்கல. இருக்கிறதுலயே ரொம்ப பாட்டம் மோஸ்ட் இருக்கிறது இது. அதே இன்னும் கடந்த பாட்டை காணாம். எங்க போய் 36 கடக்கிறது? எங்க போய்? அப்போ அதெல்லாம் கடக்கணும். அந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை வரணும். இது எப்போ வரும்னா பூசை செய்ய வரும். அப்போ இந்த நாபி என்பது உந்தி, நம்ம தொப்புள் இருக்கா இல்லையா, இதுதான் நாபி. இதுதான் இங்க இருந்து 8 இன்ச்சு 8 அங்குலத்துக்கு ஒரு தண்டு. கரெக்டா இதுக்குள்ள உயரம் அவ்வளவுதான். உந்திக்கும் இதயத்துக்கும் இடையில இருக்கிற உயரம் எவ்வளவு? 8 அங்குலம் தான் இருக்கும். 8 அங்குலம் தான் இருக்கும். அப்ப அந்த 8 அங்குலத்துக்கு 24 தத்துவங்கள் இருக்கிறது அப்படின்னு ஒரு கற்பனை பண்ணிக்கணும். கற்பனை என்பது என்னது? பாவனைன்னு பேர் இந்த இடத்துல. பாவனை, கற்பனை இல்ல, பாவனை. சரிங்களா? இப்ப இந்த இதயம் என்ன ஆகுதுங்க? அப்படியே மலர்கிறது. இதயம் தான் தாமரை. அது என்ன தாமரை? தத்துவ தாமரை. இதுக்கு என்ன பேரு? தத்துவ தாமரை. இப்ப வெளியே இருக்கிறது நம்ம கண்ணில் பாக்குறது என்னது? பௌதீக தாமரை. இது என்ன தாமரை? தத்துவ தாமரை. தத்துவத்தினான தாமரை. இப்ப இங்க இருந்து நாம அப்படியே ஒரு தாமரை தண்டு இருக்கு, ஒரு இதழ் இருக்கிறது, பொகுட்டு இருக்கிறது, பொகுட்டுக்கு மேல கேசரங்கள் இருக்கிறது, அதுக்கு மேல என்ன இருக்கிறது? சிவலிங்க திருமேனி இருக்கிறது என்று நீங்க கண்ணை மூடி உட்காந்து பாவிக்கணும். பாவித்த உடனே அந்த பெருமானுக்கு என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். என்ன அபிஷேகம்? எல்லா அபிஷேகம் பண்ணலாம். இங்க பண்றதுக்கு தான் காசு கொடுத்து வாங்கணும். கிடைச்சது கிடைக்கல, கடை சாத்தி இருந்தா விலை ஜாஸ்தியா இருக்கு, 1008 பிரச்சனை இருக்கு. அங்க பண்றதுக்கு ஒண்ணும் வேண்டியது இல்லை. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இங்க வாங்கி பண்ணிடலாம், அங்க பண்ண முடியாது. இங்க வாங்கி கிலோ 1000 ரூபாய் சொன்னாலும் வாங்கி ஒரு அபிஷேகத்தை பண்ணிடலாம். இதயத்துல பெருமானை நிறுத்தி பூஜிப்பது என்பது எளிதான காரியம் அல்ல. ஏன்னா நீங்க தத்துவத்தை கடக்கிற மாதிரி, நீங்க உதாரணம் ஒரு மரம் மாதிரி நினைச்சீங்க, ஒரு பனை மரம் மாதிரி
இங்க இருந்து பிடிச்சி மேல ஏறினீங்கன்னா எங்க காணாம போறீங்கன்னே தெரியாது. இடையில தொலைஞ்சு போயிடுவீங்க, இடையில தொலைஞ்சு போயிடுவீங்க. மொத்தத்துக்கும் இதுல ஏறி மேல போய் பெருமான பாவிச்சு அந்த சிவலிங்க திருமேனில போய் அருவி நிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 கஷ்டம். புரியுதுங்களா? அதன் பிறகு என்ன செய்யணும்? அத அபிஷேகம் பண்ணி தொடச்சி குங்குமம் வச்சு சந்தனம் வச்சு திருநீர் வச்சு பூ போட்டு அலங்காரம் பண்ணி தூபதீப நெய்வேத்தியம் காமிச்சு தூபதீபம் நெய்வேத்தியம் காமிச்சு ஒரு பஞ்சபுராணம் பாடி இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். பூஜையில என்ன பண்ணுவீங்களோ அதெல்லாம் பண்ணணும். இதை விட ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, இதுல எங்கேயுமே எந்த பாராயணமும் கிடையாது. நாம வெளியே பண்ணும்போது என்ன செய்வோம்? பாராயணம் பண்ணுமா இல்லையா? அபிஷேகம் பண்ணோம்னா சிவபுராணம் பாடுவோமா இல்லையா? பண்ணுவோமா இல்லையா? தூபதீப நைவேத்தி காமிச்சு என்ன செய்வோம்? இல்ல விளக்கது சலம்பு ஓடுதோ மறந்தறிய அன்னம்பாளிக்கும் தில்லை சிற்றம்பலம் எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? இதுக்கெல்லாம் அங்க வேலை இல்லை. என்னது? உங்களுக்குரிய உபதேச மந்திரம் 5 எழுத்தை மட்டும்தான் சொல்லணும். நீங்க இந்த பாவனை செய்கிற காலம் முழுக்க என்ன செய்யணும்? அந்த 5 எழுத்தை மட்டும்தான் சொல்லணும். அதான் போன பாட்டு 5 எழுத்தால் அறமுறவும் 5 எழுத்தால் இதயத்தை அர்ச்சித்து 5 எழுத்தால் இதயத்துல அர்ச்சிக்கிறது என்னது? இந்த அர்ச்சனை செய்ய 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 5 எழுத்தை மட்டும்தான் சொல்லணும். எந்த 5 எழுத்து? உங்களுக்கு எது உபதேசமோ அந்த 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். இப்ப நீங்க பால் ஊத்திட்டே இருக்கிறீங்கன்னா மந்திரத்தை சொல்லிட்டு பால் ஊத்திக்கிட்டே இருக்கணும். நீங்க பாலை ஊத்த போனீங்கன்னா மந்திரம் வராது, மந்திரம் சொன்னீங்கன்னா பால் ஊத்த மாட்டீங்க. புரியுதா? இந்த ரெண்டும் நடக்கணும், ரெண்டும் நடக்கணும். எப்படியே பால் தயிர் என்ன உண்டோ அதெல்லாம் செஞ்சு பிடிச்சி அலங்காரம் பண்ணினதுக்கு அப்புறம் பெருமானுக்கு ஒரு தூபத்தை காமிச்சு அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து என்ன செய்வாங்க? வேள்வி பார்த்துருக்கீங்களா இல்லையா? வேள்வி பாக்குறீங்களா இல்ல? வேள்வியில் என்ன செய்வாங்க? அலங்காரம் பண்ணி கொண்டு வந்து அந்த கற்பூரத்தை கொண்டு வந்து அப்படியே குண்டத்துல போடுவாங்க, போட்டு வேள்வி செய்வாங்க. வேள்வி முடிஞ்சு என்ன செய்வாங்க? திருப்பியும் கொண்டு போய் அந்த இதை கொண்டு போய் பெருமானுக்கு காட்டுவாங்க. அது என்னது? அந்த திருமேனியில் இருக்கிற அருளாற்றலை அந்த தீபத்தின் வழியாக கொண்டு வந்து குண்டத்துல எழுந்தருளை செய்து அந்த அக்னியை சிவாகினி ஆக்கி இப்ப பெருமானுக்கு எல்லாம் என்ன செய்யறது? சமர்ப்பணம் பண்றது. புரியுதுங்களா? இப்ப வேள்வி குண்டத்துல போறதெல்லாம் யாருக்குரியது? பெருமானுக்குரியது. நாம செய்யற பூசைக்கும் வேதியர்கள் செய்கிற பூசைக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன? ஆமா. இப்ப வேதியர் செய்கிற வேள்வியில நீங்க செய்யக்கூடிய வழிபாட்டை ஏற்றுக்கொள்வது அக்னி. அந்த குண்டத்துல வருவது யாரு? அக்னி. இப்ப நீங்க திருமாலை நோக்கி ஒரு வேள்வி செய்யறீங்கன்னு வச்சுக்கீங்க. வேள்வி செய்யறீங்க, குண்டத்துல ஒரு பொருளை போடுறீங்க. குண்டத்துல ஒரு பொருள் போடுறீங்க. என்ன பொருள் போடுறீங்க? ஆவிர்வாகம் ஏதோ ஒன்று போடுறீங்க. பட்டு புடவை போடுறாங்களா இல்லையா? ஒரு பட்டு புடவை போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. வேள்வி செஞ்சுட்டு வேள்வியில் என்ன செய்யறாங்க? ஒரு பட்டு புடவை போடுறாங்க. இந்த பட்டு புடவை யார் ஏத்துக்கிறா? அக்னி. ஆனா நீங்க யாரை நோக்கி போடுறீங்க? திருமாலை நோக்கி போடுறீங்க. திருமாலை நோக்கி போட்டா அக்னி வாங்கி கொண்டு போய் திருமால்கிட்ட கொடுப்பார். நான் பூசையில இருக்கும் போத உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லி இந்த புடவையை கொடுத்தாங்க, இது உங்களுக்கானது அப்படின்னு இவர் வாங்கிட்டு போய் அங்க கொடுப்பாரு. இப்போ இந்த தெய்வத்துக்கும் நமக்கும் இடையில யாரு இருப்பா? அக்னி இருப்பார். அவர் கை தீண்டினால் அது தீட்டு இல்லை. புரியுதா இல்லைங்களா? அக்னிக்கு தீட்டு கிடையாது. ஆனால் அவர்கிட்ட கொடுத்தா என்ன செய்யலாம்? தீட்டு கிடையாது. அது யாருக்கு போகணுமோ அங்க போகும். ஆனால் நாம செய்யக்கூடிய வேள்வியில அந்த நெருப்பு அது எது? சிவம். அங்க வேற இடையில யாரும் மீடியேட்டர்லாம் கிடையாது. நேரா பெருமானை ஏற்றுக்கொள்வார். அப்ப அந்த சிவலிங்க அந்த வேள்வியில எழுகிற நெருப்பு சிவாக்கினி. அது என்ன பேரு? சிவாக்கினி. நீங்க போடுற பொருளை பெருமானை நேரடியா ஏற்றுக்கொள்வார். பெருமானை நேரடியா ஏற்றுக்கொள்வார். அதுதான் அந்த வேள்விக்கும் இந்த வேள்விக்குள்ள வேறுபாடு. புரியுதுங்களா? எனவே அப்போ அந்த 5 எழுத்து வடிவுல பெருமான இதயத்துல பூசிக்கணும். திருப்பியும் அங்கிருந்து என்ன செய்யணும்? அந்த வேள்வி குண்டத்துல வேள்வி சாலையில வேள்வி குண்டத்துல பெருமான எழுந்தருளை செய்யணும். வேள்வி எங்க? நெருப்பு எங்க இருக்கிறது? நம்முடைய உந்தியில அந்த குண்டலி என்பது நெருப்பாக தெரிஞ்சு கொண்டு இருக்கும். அந்த நெருப்பை என்ன செய்யணும்?
அங்க வேள்வி செய்யணும். அதுல விழுகிற நெய் என்னதுன்னு கேட்டீங்கன்னா அமிழ்ந்த உணர்வு. நம்ம ஏற்கனவே சொன்னாங்களா, அந்த இதெல்லாம் சிவகம்பாவனை செய்யறது, மூச்சு பயிற்சி எல்லாம் செஞ்சா அமிழ்தம் பொழியுமா இல்லையா? அந்த பொழிவு என்ன செய்யணும்? அதுதான் அதுக்கு ஊத்துகிற நெய். வேள்வியில ஊத்துற நெய் அது அமிழ்த பொழிவு. அமிழ்த பொழிவு தான் நெய். அதை வச்சு வேள்வி செய்யணும். அது இடகலை பிங்களை, இடகலை பிங்களை நாடிகள், அதுதான் என்னது? சிறுக்கு சுருவம். வேள்வி செய்யும் போது இப்படி ரெண்டு வச்சிருப்பாங்க தெரியுமா? மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. இது நம்ம செய்யும் போது வேள்வியில வச்சிருப்பாங்க, சிறுக்கு சுருவம்னு சொல்லுவாங்க. சிவசக்தி தொடுவை, அதுக்கு என்ன பேரு? சிவசக்தி தொடுவை. அது இங்கனது இடகலை நாடியும் பிங்களை நாடியும் சிவசக்தி தொடுவையாக இருந்து அதுல பொழிகிற நெய் எது? அமிழ்தம். உயிர் அமிழ்தம் தான் என்னவா வரும்? நெய்யாக வந்து சிவாக்கினி வளரும். சிவாக்கினியை வளர்த்தணும். இதெல்லாம் பாவனை. பூசை செய்யும் போது இந்த பாவனையெல்லாம் செய்யணும். செஞ்சு என்ன செய்யணும்? அஞ்சலுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். கிரியை இது நடந்துகிட்டே இருக்கும். கண்ணை மூடுனீங்கன்னா சிவலிங்கம் தெரியுது, தாமரை மேல இருக்கு, தண்ணி ஊத்தியாச்சு, பால் ஊத்தியாச்சு, ஒரு பூ வச்சாச்சு, தூபம் காமிச்சாச்சு, அடுத்து தண்ணி ஊத்தியாச்சு. இது நடந்துகிட்டே இருக்கணும். இங்க மந்திரம் என்ன மந்திரம் சொல்லி இருக்கணும்? மந்திரம் சொல்லிக்கிட்டே இது நடக்கணும். முடிஞ்சது சாமிக்கு எல்லாம் முடிஞ்சதுன்னா அங்கிருந்து அப்படியே கொண்டு வந்து உந்தியில இருக்கக்கூடிய இடத்துல அந்த நெருப்பை போட்டு வேள்வி செஞ்சு, வேள்வி செய்கிற போது என்ன அது இதெல்லாம் எவ்வளவு நேரம் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? செஞ்சு பார்க்கறவங்களுக்கு தெரியும். முயற்சி பண்றவங்க பண்ணுங்க. அது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், வேள்வி முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? பெருமான நினைந்து தியானம் பண்ணணும். புருவ நடுவுல முதல்ல இதயத்துல அர்ச்சனை, உந்தியில வேள்வி, புருவ நடுவுல தியானம். இந்த மூணு சேர்ந்து கண்ணை மூடி உட்காந்து நீங்க பூசை பண்ணணும். இதுக்கு அகப்பூசை என்று பெயர். இதற்கு அகப்பூசை என்று பெயர். இந்த பூசனை எவ்வளவு சிறக்கிறதோ அவ்வளவு அறிவு விளங்கும். அறிவு விளங்கும். இதை தவிர வேற வழி கிடையாது. இதை தவிர வேற வழியே கிடையாது. அதனால கட்டாய சிவபூசை பண்றவங்க அகப்பூசை பண்ண வேண்டும். புறப்பூசை நம்ம 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பண்ணணும்னா அகப்பூசை எவ்வளவு நேரம் பண்ண முடியும்? அதே நேரத்துக்கு பண்ணணும். முதல்ல உன்னால 5 நிமிஷம் 10 நிமிஷம் பண்ணலாம், 1/4 மணி நேரம் பண்ணலாம். நாள் ஆக 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 என்ன ஆகுன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் வளரும். இப்ப ஒரு 1/4 மணி நேரம் நீங்க அகப்பூசை பண்றீங்கன்னா, நீங்க ஒழுங்கா அகப்பூசை பண்ணினீங்கன்னா உங்க நேரம் என்ன ஆகும்? வளரும். நேரம் வளரும். 1/4 மணி நேரத்துல ஆரம்பிச்சு அது எவ்வளவு நேரம் வேணாலும் போகலாம். அது வளர்ந்து கொண்டே வரும். புறப்பூசைக்கான நேரத்தை குறைக்க கூடாது. நாம என்ன செய்வோம்? 1 மணி நேரங்க, இது 10 நிமிஷம்னா அது 50 நிமிஷம், இது 1/4 மணி நேரம்னா அது 40. அப்படி பண்ணக்கூடாது. பூசை என்பது வளர்பிறை சந்திரன் போல வளர வேண்டும். ஆரம்பிக்கும் போது ஆகா ஒவ்வொன்று ஆரம்பிச்சுட்டு அப்படியே தேஞ்சி போறதில்லை. அதுக்கு பேர் பூசை இல்லை. பூசை எப்பவுமே எப்படி இருக்கணும்? வளரணும். நேற்றை விட இன்னைக்கு அது வளரணும். எப்படி வளரும்னு கேட்டா, இன்னைக்கு பெருமான் விதிச்சதை ஒழுங்கா செஞ்சா இதன் பயன் நாளைக்கு நம்மள நல்லா செய்ய வைக்கும். புரியுதா இல்லைங்களா? எனவே இந்த அடிமைத்தரத்தோடு பூசையை நாளோறும் செய்து வந்தால் இது வளர்ந்து கொண்டே வரணும். சரிங்களா? எனவே அதான் இங்க சொல்றாரு. எனவே இங்க பாருங்க, பாட்டு பாருங்க. நாட்டும் இதயம் தானம், நாட்டும் இதயம் தானம், நாபியினில் அடியாய், நாபியினில் அடியாய். நாபியை அடிப்பாகம். எதுக்கு? தண்டுக்கு. தண்டுக்கு, அந்த தண்டுக்கு நாபி அடிப்பாகம். அடுத்தது ஞால முதல் தத்துவத்தால், என் விரல் ஞாலத்தால். ஞாலம் என்பதற்கு மண் தத்துவம். ஞாலம்னா என்னது? உலகம். ஞாலம்னா உலகம். இந்த இடத்துல மண் தத்துவம். என்னது? மண் தத்துவம். மண் தத்துவம் முதலாக, ஞாலம் முதல் மண் தத்துவம் முதலாக தத்துவத்தால். என்ன தத்துவத்தால்? 24 தத்துவம். ஆன்ம தத்துவத்தால், ஆன்ம தத்துவத்தால். அப்ப மண் முதலாகிய ஆன்ம தத்துவங்கள் 24. மண் முதல் 24 தத்துவங்களும் என்னவா இருக்கிறதுங்க? என் விரல் ஞாலத்தால். என் விரல் 8 அங்குலம். 8 அங்குலம். நாளம் என்பது என்னது? தண்டு. இந்த தாமரைக்கு தண்டு 8 இன்ச்சு, 8 அங்குலம் உயரம். 8 அங்குலம்
உயரம் 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள். இந்த தாமரை சொல்லுகிற போது எப்படி இயல்பா இருக்குன்னா, பூசை இதுவரைக்கும் செய்யல, இப்பதான் பூசை செய்யறோம்னா அந்த பூசை செய்யக்கூடிய அந்த இதயம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்குமா? எப்படி இருக்கும்? கவிழ்ந்த தாமரை. கவிழ்ந்த தாமரை இப்படிதான் இருக்கும் இயல்பாகவே. இதயம் இப்படித்தானே இருக்கு. இதயத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். புரியுதுங்களா? இதயம் இப்படிதான் இருக்கும். பூஜை பண்ண என்ன ஆகுமா? நிமிர்ந்து மலரும். நிமிர்ந்து மலரும். அப்படின்னா இதயம் 2ஆ பிரிஞ்சிடும் அப்படி நினைச்சுக்காதீங்க. புரியுதா? அதெல்லாம் என்னது? அதனுடைய பயன். அதான் நமக்கு திருவாசகத்தை அழகா சொல்றாரு. என்ன சொல்றாருங்க? கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்புற. அந்த பதிவு சொல்ற என்னதுங்க? இதயம் மலர கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. கரமலர் மொட்டித்து இயல்பாக விரிந்திருக்கிற கரங்கள் என்ன செய்யணும்? குவியணும். விரிந்திருக்கிற கரங்கள் குவிகிற போது குவிந்திருக்கிற இதயம் மலரும். கரம் விரிந்திருக்கும், இதயம் குவிந்திருக்கும். குவிந்திருக்கும். ஆனா எப்ப நீங்க பெருமானை பார்த்து கரம் குவிகிறதோ, கரங்குவிவார் உள்மகிழும். கரங்குவிவார் உள்மகிழும். அந்த கரம் குவிகிற போது இந்த பூசையில தான், பூசையில கரம் குவிகிற போது குவிந்திருக்கிற தாமரை மலரும். மலர்ந்தா என்ன ஆகும்? கரமலர் மொட்டித்து இருதயம் மலர. மலர்ந்தா என்ன ஆகும்? கண் களி கூற. கண் களி கூற. ஏன்னா இந்த பெருமானுடைய கருணையை நினைந்து நினைந்து அந்த ஆன்மா தொண்டு உள்ளத்துல நின்று கண்ணீர் விட்டு நிற்கும். ஏன்னா எல்லாம் செய்துட்டு, எல்லாத்தையும் செய்துட்டு அவன் என்ன செய்யறான்? தன்னை வெளிப்படுத்தாது நிக்கிறானா இல்லையா? நமக்கு அவன் செய்கிற உபகாரம் 1ஆ 2ஆ? கண்களி கூற நுண்துளி அரும்ப சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்ப. இறைவன் கணம்தோறும் 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 நமக்கு அன்பை எது போல கொடுத்து கொண்டு இருக்கின்றான்? தாய் போல. இந்த கணம் கொடுத்து கொண்டு இருக்கிறான். நமக்கு தெரியல. அப்போ எப்ப தெரியும்னா, இந்த ஞானம் விளைகிற போதுதான் அவன் நமக்கு செய்கிற உபகாரம் தெரியும். இப்போ அவன் உபகாரம் செய்தாலும் செய்து கொண்டிருக்கின்றான், நமக்கு தெரியல. நமக்கு தெரியல. இப்ப நல்ல பிள்ளைக்கும் மோசமான பிள்ளைக்கும் என்ன வேறுபாடு? அவனுக்கும் அவங்க அம்மா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. மோசமான பிள்ளைக்கும் அவங்க அம்மா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பா. நல்ல பிள்ளை என்ன செய்யும்? இந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா, எனக்காக எவ்வளவு உழைக்கிறா தெரியுமா அப்படின்னு நினைச்சு நினைச்சு அம்மாவை நினைச்சு உருவான். இந்த மோசமான பையன் அவன் எனக்கு என்ன செஞ்சான், எனக்கு என்ன செஞ்சாவோ, அவெல்லாம் ஒரு பொம்பளையா பாரு, பக்கத்து வீட்டுல எல்லாம் எப்படி வச்சிருக்கிறாங்க, என்ன இந்த வீட்டுல பிறந்துட்டு என்ன போட்டு உயர வாங்குறான் நம்ம. ஆனா அந்த அம்மா தன் உழைப்புக்கு மேல குழந்தைக்கு செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவனுக்கு என்ன தெரியாது? தாயினுடைய விவகாரம் தெரியாது. அத்தனை பெற்றுக்கொண்டோம், அத்தனைய பெற்றுக்கொண்டோம். இவன் என்ன செய்வான்? அம்மா குறை சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் ஒரு குழந்தை சொல்லுவோம், எங்க அம்மா மாதிரி யாரு இருக்கிறாங்க. இப்போ தாய் 2 தாயும் ஒண்ணுதான், 2 தாயும் ஒண்ணுதான். ஆனா மகனுடைய அறிவு நிலைக்கு தக்கவாறு இருப்பது போல நாமெல்லாம் யாரு? எல்லாத்தையும் வாங்கிட்டு இந்த சாமி எனக்கு என்ன செஞ்சு என்ன செஞ்சுது, அதுக்கு என் மேல கொஞ்சம் கூட கருணையே இல்லை. அவன் எப்படி இருக்கிறான், இவன் எப்படி இருக்கிறான், இந்த சாமி என்ன பாடா படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோமா இல்லையா? நாமெல்லாம் யாரு? அப்படிப்பட்ட மகன்கள், அப்படிப்பட்ட மகன்கள். ஞானிகள் எல்லாம் யாரு? அவர்கள் பெருமான நினைஞ்சு நினைஞ்சு உருகிறார். ஏன்னா அவன் சாயா அன்பினை நாள்தோறும் தலைப்பவர், தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அப்படின்னு சொல்றாரா இல்லையா? அதெல்லாம் அவர்கள் பெற்ற அனுபவம். இப்போ இந்த பூஜையின் பயன் வேற ஒண்ணும் கிடையாது, வேற ஒண்ணும் புதுசா ஒண்ணும் வந்துடாது. அவன் செய்கிற உபகாரத்தை இந்த ஆன்மா அறியும். அறிவதற்கு தான் இதெல்லாம், அறிவு தெளிவதற்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அவனும் புதுசா ஒண்ணும் கொடுக்க போறதில்லை. இன்றும் அவன் இப்பொழுதும் நமக்கு அந்த பேரின்பத்தை கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறான்.
ஆனா அதை வாங்குறதுக்கோ அதை பெறுவதற்கோ அனுபவிப்பதற்கோ நாம தயாரா இல்லை. நம்ம தான் தயாரா இல்லை. எனவே என்னதுங்க, நாட்டும் இதயம் தானம் நாபியின் அடியாய் ஞான முதல் தத்துவத்தால் என்விரல் நாளத்தால். நாளம்னா என்னது? கண்டு. என்விரல் நாளத்தால் மூட்டும் மோகினி. மூட்டும் மோகினி. மோகினின்னு என்னது? வித்யா தத்துவத்துக்கு மோகினின்னு ஒரு பேர் இருக்கு. மூட்டும் மோகினி சுத்த வித்தை. வித்யா தத்துவம் 7, சுத்த வித்தை 1. மோகினியும் சுத்த வித்தையும். மோகினியும் சுத்த வித்தையும் ஆக 8 தத்துவம். மூட்டும் மோகினி சுத்த வித்தை மலர் 8ஆய் 8 இதழ் தாமரையாய் 8 இதழாக 8 இதழாக மூட்டும் மோகினி சுத்த வித்தை மலர் 8ஆய் முழு இதழ் 8 அக்கரங்கள் முறைமையின் உடைத்தாய் 8 அக்கரங்கள். எனவே இந்த சுத்தவித்தை முதலாக 8 என்னதுங்க, அந்த பிரணவ மந்திரம் பிரணவாதி மந்திரங்கள் முதலாக கொண்டு என்ன செய்யுங்க அந்த இதழாக இருக்கிறது. அடுத்தது நமக்கு அந்த மகேஸ்வரம் சதாசிவம் என்று சொல்லக்கூடிய அது என்னதுங்க 64. அது என்னதுங்க, அதுல இருக்கக்கூடிய கோசரங்கள், அதுல இருக்கக்கூடிய கோசரங்களாக அது அங்க சொல்ற முழு இதழ் 8 அக்கரங்கள் முறைமையினில் உடைத்தாய் பிரணவம் முதலாகிய எழுத்துக்களாக எது இருக்கிறதுங்க, ஈசரும் அந்த சதாசிவ தத்துவங்களும். ஈசர் சதாசிவமும் கலாமூர்த்தம். ஈசர் சதாசிவமும் என்னதுங்க கலாமூர்த்தம். கலாமூர்த்தம் என்பது என்னதுங்க பொகுட்டு. கலாமூர்த்தம் என்பது பொகுட்டு, அந்த தாமரைக்குள்ள இருக்கக்கூடிய பொகுட்டு. எனவே அந்த அவையெல்லாம் என்னவா இருக்குதுங்க பொகுட்டாகவும் அதன் மீது இருக்கக்கூடிய 64 கேசரங்கள் 64 கேசரங்கள் பொகுட்டாகவும் அதன் மீது இருக்கக்கூடிய கேசரங்களாக இருப்பது என்னது 2 தத்துவம். எதது புரியுதாது? பாட்டை புரியுதோ இல்லையா, அந்த கருத்து புரிஞ்சிச்சா இல்லையா? இதுதான் பாட்டுக்குள்ள இருக்குது. சரியா? எனவே கேசரங்களாக இருப்பது 64. எனவே அவைகள் எல்லாம் என்னவாக இருக்குதுங்க சதாசிவமும் ஈஸ்வர தத்துவம் 2 அந்த பொகுட்டாவும் இருக்கிறது. எனவே அப்படி இருக்கக்கூடிய சக்தி இவற்றின் கண்ணாகும். சக்தி இவற்றின் கண்ணாகும். இதன் மீது அமர்ந்திருக்கிற இந்த சிவலிங்க திருமேனியாக இருப்பது என்னதுங்க சக்தி. சக்தி தத்துவம். நான் கொஞ்சம் பாட்டை மாத்தி மாத்தி படிக்கிறேன், அதனால பாட்டுல சொல்லணும்னா கொஞ்சம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். சரியா? எனவே சக்தி என்பது என்னதுங்க இவற்றின் கண்ணாகும். இவற்றின் மேல சக்தி தத்துவம் எதவா இருக்கும், சிவலிங்க திருமேனியா இருக்கும். சிவலிங்க திருமேனியாக இருப்பது சக்தி தத்துவம். அதுல எழுந்தருளக்கூடியது சிவம். என்ன சிவம்? பரசிவம். பரசிவம். எனவே அந்த கலாமூர்த்தமாம் அவற்றின் கண்ணாகும் சக்தி வேட்டை அருள் சிவன். வேட்டை அருள் சிவன். வேட்டை அருள் வீடு இன்பத்தை தரக்கூடிய பரசிவம். வேட்டை அருளக்கூடிய பரசிவம் என மூர்த்தி மானாகி இந்த சிவலிங்க திருமேனியில மூர்த்தி மானா யார் வருவா? நாதாங்கத்தில் இருக்கிற சிவம். நாதாங்கத்தில் இருக்கிற சிவம் மூர்த்தி மானாகி வருவன். எனவே சக்தி மேலாகி நிற்பன். சக்தி தத்துவத்தை கடந்திருக்கிற பரசிவம். சக்தி தத்துவத்தை கடந்திருக்கிற பரசிவம் இங்கே நமக்கு என்னவாக வருவான்? மூர்த்தி மானாக வருவான். இந்த விளைவு அறிந்து இவ்வாறு இதனை அறிந்து என்ன செய்ய போற்று பூசை செய். அகப்பூசை இவ்வாறு நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி இப்ப என்ன செஞ்சிட்டாருங்க, முதல்ல 3 இடத்துல பூசை பண்ணணும்னு சொன்னாரு. 3 இடத்துல இதயத்துல என்ன செய்யணும்? அர்ச்சனை பண்ணுங்க. நாபியில வேள்வி செய்யுங்க. புருவ நடுவுல தியானம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ இதய தாமரையில அர்ச்சனை செய்யறது என்னன்னு இங்க சொல்லிட்டாரு. 1 மட்டும் ஒரு பாட்டுல சொல்லிட்டாரு. அடுத்த பாட்டு பாருங்க 301. இது அகப்பூசை. அகப்பூசை அதனுடைய தொடர்ச்சி தான். போன பாட்டோட தொடர்ச்சி. அகப்பூசையில இதயத்தை எப்படி பாவிப்பதுங்கிறது போன பாட்டு. அதற்கு மேல என்னென்ன செய்யணுங்கிறத இந்த பாட்டுல சொல்றாரு. 301 அகப்பூசையின் சிறப்பு. அகப்பூசையினுடைய சிறப்பு. அந்தரி யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறைந்திடுவர் அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். கந்தம் மலர் புகையொளி மஞ்சனம் அமுது முதலா கண்டனையெல்லாம் மனத்தினால் கருதி கொண்டு சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்திக்க சிந்திக்க தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல
அரண் உளத்தே வர வர வந்துடுவன் மலமானவை அருமே பின் மலமானவை அருமே அந்தரி யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறைந்துடுவர். முத்தி அடையறதுக்கு வழி என்னையா அப்படின்னா அந்தரி யாகம். அந்தர் அப்படின்னா உள்ள, அகப்பூசை. அந்தரி யாகம் என்பது அகப்பூசை. அகப்பூசை ஒண்ணுதான் வீட்டிற்கு வாயில். முத்திக்கு சாதனை எது? அகப்பூசை தான். அகப்பூசை பண்ணாம முத்தி அடைய முடியாதுன்னு சொல்ற. ஏன்னா அகப்பூசை பண்ணினாதான் அறிவில் இருக்கிற மலம் ஒழியும். மலம் ஒழியாம சிவம் பிரகாசிக்காது. சிவம் பிரகாசிக்காம சிவஞானம் கிடையாது. சிவஞானம் எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. ஒன்னோட ஒன்று தொடர்புடையது. அப்போ வீட்டுக்கு போகணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அகப்பூசை செய்யணும். அகப்பூசை செய்யணும். அதான் அந்தரி யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறைந்திடுவர். அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். ஆன்ம சுத்தி ஆகும். அதுக்கு பேரு தான் ஆன்ம சுத்தின்னு பேரு. அதுக்கு பேர் என்னது? ஆன்ம சுத்தி. அகப்பூசைக்கு ஆன்ம சுத்தின்னு பேரு. அகப்பூசைக்கு என்ன பேரு? ஆன்ம சுத்தி. 8வது நூற்பா சிவஞான போதம் கருத்துரை. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இது எழுதியா? இது அழிச்சலாம்ல. ஞானம் உணரும் முறைமையை உணர்த்துதல் நுதலிற்று என்பது 8ஆம் நூற்பாவினுடைய மொத்த கருத்து. அப்படியே ஒரு வரியில் சொல்லுன்னு என்ன செய்யணும்? ஞானம் உணரும் முறைமை. 9ஆம் நூற்பாவுக்கு என்ன எழுதி இருக்கிறாரு? ஆன்ம சுத்தி பண்ணுமாறு உணர்த்துதல் நுதலிற்று. ஆன்மா சுத்தி அடையணும். ஆன்ம சுத்தி என்பது 9ஆம் நூற்பாவுடைய கருத்து. சரியா? எப்படி விட வேண்டியது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இருக்கும். தரிசனம் விட வேண்டியது தெரிஞ்சா தரிசனம் பேரு. தத்துவ சுத்தினா என்னது? விட்டாச்சு. விட வேண்டியது தெரிஞ்சு விட்டாச்சு. சரிங்களா? அடுத்து ஆன்ம ரூபம்.
ஆன்மாவின் இழப்பை பொதுவா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது ஆன்ம ரூபம். சிறப்பாக அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா தரிசனம். ஆன்மாவை பொதுவா அறிகிறது என்ன, சிறப்பா அறிகிறதுனா என்ன? தத்துவங்களுக்கு வேறானது ஆன்மா. ஆன்மா என்ற ஒரு தனித்த பொருள் உண்டு, அது உடம்புக்கு வேறானது. உடம்புக்கு வேறான தத்துவங்களுக்கு வேறானது ஆன்மா என்று அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்னது? ரூபம். சரிங்களா? இது இறைவன் அல்ல, இது இறைவன் அல்ல. இறைவனுக்கும் ஆன்மாவுக்குள்ள தன்மை என்னது? ஆண்டான் அடிமை அப்படின்னு அறிஞ்சிங்கன்னா என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம். ஆன்ம தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? இங்க இது பொதுவா நடக்கும். ஆன்ம தரிசனம் இங்கதான் துவங்கும். எப்ப குருநாதர் வந்துட்டாங்க, ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம்முதல் குருவுமாய் தவத்தினுள் உணர்த்த அப்படின்னு என்ன அர்த்தம்? வந்து பாட்டு சொல்லி கொடுப்பாருங்க. அப்படியா? ஐயா, நீயே தத்துவ கூட்டத்துல நீ இல்ல, நீ தத்துவ கூட்டத்திற்கு வேறானவன். நீ தத்துவ கூட்டத்திற்கு வேறானவன் குருநாதர் சொல்றானா? இப்ப என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? தத்துவம் என்ற ஒன்று இருக்கிறது, அது உலகம், உடம்பு, இதெல்லாம் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அது தத்துவ ரூபம் ஆயிடுச்சா? நீ தத்துவம் இல்லையா விட்டு அப்படின்னு சொன்னா என்னாச்சு? தத்துவ தரிசனம் ஆகுதா? நீ யாரு? இதற்கு வேறானவன் ஆன்ம ரூபம். தத்துவத்தை விட்டுட்டீங்கன்னா விடத்தோம்னா தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம். இதெல்லாம் இப்ப நாம பேசுறதும் செய்யறதும் தான். இது ஏதோ வேற சப்ஜெக்ட் நினைச்சுக்காதீங்க. இதெல்லாம் நமக்கு நடக்கிறது. புரியுதா இல்லையா? அப்போ இறைவன் குருநாதனாக எழுந்தருளி அவன் உபதேசம் செய்கிற போது இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். கேட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு, அஞ்செழுத்தை வாங்கி தீக்கைய வாங்கி ஞான நூல் உபதேசத்தை கேட்டுட்டு வீட்டுக்கு போயாச்சு. அப்புறம் என்ன செய்யணும்? பத்திரமா பொட்டியில போட்டு பூட்டி வச்சுக்கணுமா? சாதனை பண்ணணுமா இல்லையா? சாதனை என்பது என்னது? பூசைதான். அதான் 9,000 ரூபாய். உபதேசம் வாங்குறது 8, சாதனை செய்யறது 9. இந்த சாதனையில என்ன செய்யணும்? அகப்பூசை பண்ணணுமா? அகப்பூசையில சிவம் பிரகாசிக்குமா? சிவம் பிரகாசிக்குது என்ன அர்த்தம்? சிவ தரிசனம். அறிவினுள்ளே தோன்றி, அறிவினுள்ளே சிவம் தோன்றுவான்னு சொன்னமா இல்லையா? அதுக்கு பேர் என்னது? சிவ தரிசனம். சிவ தரிசனம் என்பது எங்க தரிசனம்? அறிவுல. அறிவுல எப்ப வருவான்? பூஜையில தான் வருவான். பூஜையில தான் வருவான். பூஜையில மட்டும்தான் வருவான். ஆனா பூஜையில தான் முதல்ல வருவான். பூஜையில வந்து அவனை பார்த்து பழகினா எல்லா இடத்துலயும் அவன் தெரிவான். பூஜையிலேயே பார்க்கல, பூஜையிலேயே பார்க்கல, வெளியே எங்க போய் பார்க்கறது? அங்கதான் அவனை பார்க்க வேண்டிய இடம். பார்க்க வேண்டிய இடத்துலயே நமக்கு தெரிய மாட்டேங்கிறான். நாம என்ன சொல்லிட்டு இருக்கிறோம்? எந்த இடத்துல எனக்கு பெருமான் தெரியுதான். எங்க தெரியுமா? ஒண்ணும் தெரிய மாட்டான். ஏன்னா தெரிகிற இடத்துலயே நமக்கு தெரியல. ஒரு அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பகல்லையே பசுமாடு தெரியாது. பகல்லையே பசுமாடு தெரியாது, ராத்திரியில எருமை மாடு எங்க தெரிய போகுது இல்லையா? நல்லா வெளிச்சமா இருக்கு, பசு வெள்ளை வெளியேன்னு இருக்கு. வெள்ளை வெளியேன்னு இருக்கிற பசு பகல்லையே தெரியல. இது ராத்திரில போய் இதுவும் கருப்பா இருக்கு, அதுவும் கருப்பா இருக்குது, அது எங்க போய் தெரிய போகுது அப்படின்னு சொன்னோமா இல்லையா? அகப்பூஜையிலேயே பெருமான் நமக்கு தெரியலன்னா, அகப்பூஜையிலேயே தெரியலன்னா எங்க தெரிய போறான்? எங்கேயும் தெரிய மாட்டான். எங்கேயும் தெரிய மாட்டான். நாம தெரியறதா நினைச்சுக்கிறதெல்லாம் பொய், அத்தனையும் பாவனை. அது உண்மை கிடையாது. அகப்பூஜையில தெரியாம புறத்துல பெருமான் எங்கேயும். நாம வெறும் திருமேனியை பார்த்துட்டு இருக்கிறோம், மூர்த்தியை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம பாக்குறது என்னது? மூர்த்தி. மூர்த்தி வேற, மூர்த்திமான் வேற. நம்ம மூர்த்தியை பார்க்கிறோம், அதெல்லாம் ஒண்ணும் குற்றம் இல்லை. மூர்த்தியை பார்த்துட்டு மூர்த்திமான பார்த்ததான் நினைச்சுக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? எனவே அந்த தரிசனம் எங்க நிகழணும்? பூஜையில நிகழணும். அதுக்கு சிவ தரிசனம்னு பேரு. சிவ தரிசனம் நடக்கும் போது என்ன நடக்கும்? ஆன்ம தரிசனம். ஆன்ம தரிசனம் என்பது என்னது?
ஆன்மாவை சிறப்பா அறியறது. சிறப்பா அறியறதுன்னா என்னது? நான் அடிமை, எனக்கு சுதந்திரம் இல்லை, அவன் என்ன சொல்றானோ அதுதான் நம்மளால செய்ய முடியும், எனக்கென்று ஒரு விருப்பமோ வெறுப்போ கருத்தோ இல்லை, அவன் அவன் ஆணை வழி நிற்பதுதான் என்னுடைய வேலை அப்படின்னு அறிந்து நின்றுச்சுன்னா அதுக்கு என்ன நடக்குதுன்னு அர்த்தம்? ஆன்ம தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம். ஆன்ம தரிசனம் நடக்குதுன்னு அர்த்தம். இந்த ஆன்ம தரிசனம் நடந்தாவே ஆன்மா சுத்தி ஆயிரும். ஏன்னா தன்முனைப்பு கெட்டு போதா இல்லையா? அப்போ மழை வேலை செய்யலன்னு அர்த்தம். மழை வேலை செய்யலன்னு அர்த்தம். அப்ப ஆன்ம சுத்தி இங்க தோங்குது, புரியுதா இல்லைங்களா? ஆன்ம சுத்தி இங்க தோங்குது, இங்க முடியாது. பூசை மட்டும் பண்ணிட்டா ஆன்ம சுத்தி முடியாது. இது பூசையில உட்கார்ந்து இருக்கும் போதே வெளியே வந்த உடனே தற்போதம் வந்துருதா இல்லையா? பூசையில உட்கார்ந்து இருக்கிறையா எல்லாம் சரி, பூசை முடிச்சுட்டு வெளியே வந்த உடனே எப்படி ஆயிடும்? பல நிலைக்கு வந்துடுறோமா இல்லையா? வரமா இல்லையா? வந்துடுறோம். ஆனா பூசையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வெளியே இருக்கணும். பூசையில எப்படி இருந்தோமோ அதே மாதிரி வெளியே இருக்கணும். 24x7 ஒரே மாதிரி இருக்கணும். அது எப்போ வரும்? பூசை செய்ய 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 அது அப்படியே விருத்தி ஆகும். அதுதான் பூசை என்பது வளர்ந்து கொண்டே வரணும். வளர 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 நீங்க பூசையில இருக்கும் போது எப்படிப்பட்ட உணர்வுல நின்றமோ அதே உணர்வுல உலகத்துல உணர்ந்துகிட்டு இருப்பாங்க, பேசிட்டு இருப்பாங்க, நடந்துகிட்டு இருப்பாங்க. நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும் வென்றாலும் புரிந்தாலும் மன்றாடும் மலர்ப்பாலும் ஒரு காலம் மறந்தாலும். எங்க வெளி உலகத்துல என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் திருவடியை மறக்கவே மாட்டாங்க. அது எப்ப வரும்னு கேட்டா பூசையில போல மறக்காம இருக்கணுமா இல்லையா? நம்ம பூசையிலேயே நம்மளால நினைக்க முடியல, நம்ம நிலையும் அவங்க நிலைமையும் அப்பப்ப பாத்துக்கணும். நமக்கு பூஜையை பண்ணினாத 1 மணி நேரம் பூஜை நடந்ததுன்னா 10 நிமிஷம் பெருமாளை நினைச்சா பெரும்பாடா இருக்கு. 50 நிமிஷம் எங்க செய்யுது? அது பாட்டு கிளம்பிடுது, எங்கேயாவது போய் சுத்தி அடிச்சுட்டு அங்க டயர்டான பூசைக்கு வருது. வெளியே சுத்திட்டு போதும்பா கொஞ்ச நேரம் என்னதான் பண்றான்னு பாப்போமே அப்படின்னு வந்து இங்க உட்காந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரைட் இரு நான் வந்துறேன் திருப்பி காட்டு. பூஜையிலே நம்மளால என்ன செய்ய முடியல? பெருமாளை நினைக்க முடியல. அப்புறம் எங்க வெளியே வந்து நின்றாலும் நடந்தாலும் கிடந்தாலும். புரியாது? ஞானிகளுக்கும் நமக்குள்ள வேறுபாடு, ஞானிகளுக்கும் நமக்குள்ள வேறுபாடு. ஏன்னா நமக்கு எப்பவுமே ஒரு நினைப்பு இருக்குங்க. நம்ம இந்த நூல்களை படிக்கும் போது நமக்கு ஒரு பெரிய ஒரு அபாயம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடியார்கள் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கொண்டு போய் அங்க வச்சுக்குவோம். எங்க ஞானசம்பந்தர், நாவுக்கரசர் அந்த இடத்துல போய் வச்சுக்கிட்டு நம்மள அப்படி ஒரு அப்படி திருநீர் வேடம் கண்டால் வீடு எழுதாம. ஆமா, வேடம் கண்டால் வீடு எழுதாம என்னது? நம்ம வேடம் போட்டவங்களை பார்த்து எப்படி வணங்கணும்னு சொல்லி இருக்காங்க. நாம வேடம் போட்டு எல்லாரும் என்ன அப்படி வணங்குங்க. என்னது? வேடத்தை கண்டா வணங்கணும். ஏன் வணங்க மாட்டேங்கிற? பாடம் நமக்குத்தான், பாடம் நமக்கு தான். வேடத்தை பார்த்தா எப்படி வணங்கணும்னா என்ன செய்யணும்? நம்ம வணங்கணும். நாம என்ன நினைச்சுக்கிறோம்? வேடம் போட்ட உடனே நாம ஒரு சிவயோகி, நம்ம ஒரு சிவயோகின்னு ஒரு நினைப்பு வந்துட்டு மற்றவங்க எல்லாம் ஏன் வணங்க மாட்டேங்கிறாரு? அவரு அடியார், அவர் மதிக்கிறது இல்லை, அவரை மதிக்கிறது இல்லை. அவர் அப்படி இருக்கிறார் இப்படி இருக்கிறார். அவரை பார்த்தாவே முடிஞ்சது கதை. அவரை பார்த்தா கதை முடிஞ்சு. திருத்தம் என்பது எங்க இருக்கும்? யாரையாவது திருத்தணும்னு ஆசை இருந்தா நம்மளை மட்டும்தான் திருத்தணும், நம்மளை மட்டும்தான் திருத்தணும். மற்றவங்களை திருத்துறது நம்ம வேலை இல்லை. அதுக்கு அவங்க அறிவுல பெரும்பாலும் உட்கார்ந்து காலங்காலமா அந்த வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அவர் வேலையை நாம ஏன் பார்ப்பானே? அவர் வேலைக்கு எப்படி நம்ம செய்ய முடியுமா? நம்மளுக்கு திருத்தணுங்கிறத விட அவருக்கு அந்த ஆசை இருக்குமா இல்லையா? செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம எதுக்கு அந்த வேலை? புரியுதா இல்லைங்களா? அப்போ திருத்தம் என்பது எங்க இருக்கணும்? பாடம் பூரா நமக்குத்தான், பாடம் பூரா நமக்குத்தான். திருத்த வேண்டியது நம்மைத்தானே அன்று பிறரை அல்ல, பிறரை அல்ல. பிறரை நாம திருத்துறோம்னா ஏயா இப்படி இருக்கிற அப்படின்னு கேள்வி கேட்டாரு, அதுக்கு என்ன பதில்? நான் சரியா இருக்கிறேன்னு அர்த்தம். புரியுதா இல்லைங்களா? நான் 5 மணிக்கு எந்திரிச்சாதான் உங்களை பார்த்து 5 மணிக்கு உன்னால எந்திரிக்க முடியாதா அப்படின்னு கேட்பேன். நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன்னு வச்சுங்க, நான் அவளை கேட்பேனா ஏன் 5 மணிக்கு எந்திரிக்க முடியாதா? கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியும் நான் 5 மணிக்கு நான் போய் எப்படியா கேட்கறது அப்படி கேட்க மாட்டேன். அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கறேன்னு என்ன அர்த்தம்? நான் சரியா இருக்கிறேன்னு ஒரு நினைப்பு இருந்தாதான் இந்த கேள்வி வரும்.
புரியுதா இல்லைங்களா? அப்ப நான் சரியாக இருக்கிறேங்கிற நினப்பு நமக்கு வந்துட்டாக அது எதுக்கு அறிகுறி? தற்போதத்தின் வெளிப்பாடு. தற்போதத்தினுடைய வெளிப்பாடு. அது நம்ம வேலை இல்லை, அது நம்ம வேலையே இல்லை. அதாவது அவங்க அப்ப எதுவுமே சொல்லக்கூடாதா? எதையும் சொல்லக்கூடாதா? உண்மையா சொல்லணும்னா சொல்லக்கூடாது, சொல்லக்கூடாது. அதையும் மீறி சொல்லணும்னு நினைச்சா அன்பினாலே சொல்லலாம். இப்ப நம்ம ரொம்ப உரிமை உடையவங்க, எங்க மேல ஒரு அன்பு, நம்ம சொன்னா கேட்பாங்க. சில பேர் நம்மகிட்ட வந்து என்ன செய்வாங்க, இப்ப ஆசிரியர் மாணவருக்கு சொல்றாரு, அது என்னது? கடமை. ஆசிரியர் மாணவருக்கு சொல்றது கடமை. அவன் கேட்கலன்னா அது அவன் பாடு. சொல்ல வேண்டியது இவருடைய கடமை. அவர் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரு, கேட்டாலும் சரி கேட்காட்டையும் சரி. இது அதுதான். இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆன்ம சுத்தி. தற்போது நீங்க நிக்கிறது, இப்ப பூசையில நின்றது ஆன்ம சுத்தி இங்க துவங்கும். ஆன்ம சுத்தி எங்க முடியும்னா 10வது நூற்பால தான் முடியும். 10வது நூற்பால தான் ஆன்ம சுத்தி முடியும். அது அங்க பார்ப்போம், சரிங்களா? அதான் இங்க சொல்றாரு, என்னது? அந்தரி யாகம் தன்னை முத்தி சாதனமாய் அறைந்திடுவர், அதுதானும் ஆன்ம சுத்தி ஆகும். ஆன்ம சுத்தி ஆகும். அந்த ஆன்ம சுத்தி என்பது பூசையின் பயன். அந்த பூசை எப்படி செய்யணும்? கந்தம் மலர், கந்தமலர், புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலா. பூசையில் என்னென்ன வேணும்? தூப, தீப, நெய்வேத்தியம். கந்த மலர், மலர் நல்ல வாசனையுடைய மலர்கள், வாசனையுடைய மலர்கள், கந்த மலர், புகை, தூபம், அப்புறம் மஞ்சனம், அபிடேகம். எல்லாம் தமிழ்ல சொன்னாதான் புரியுது. புரியா? இங்க இருக்கிறதான் தமிழ். தூப தீபம்னா புரியும், புகையும் மஞ்சனம்னா நமக்கு புரியாது. நாம அப்படி பழகி வச்சிருக்கிறோம் இல்லையா? புகை, ஒளி, மஞ்சனம், அமுது, நெய்வேத்தியம். அதனால நெய்வேத்தியம், திரு அமுது. சரிங்களா? தமிழ்லயே எல்லாம் எல்லாம் கலந்துதான் இருக்கு, வேற வழி இல்லை. சரி, எனவே புகை, ஒளி, மஞ்சனம், அமுது முதலா கண்டன எல்லாம். கண்டன எல்லாம் அதாவது நாம பூசையில கண்டன எல்லாம் எதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்ன செய்யணும்? மனத்தினால் கருதி கொண்டு. மனத்தினால் கருதி கொண்டு. மனத்தினால் எல்லாம் மனத்துலதான். ஒரு பணம் என்பது இங்க அறிவு. பணம் என்பது அறிவு. எனவே அந்த அறிவினால என்ன செய்யணும்? அதை நினைந்து பாவித்து செய்யணும். இது ரொம்ப அழகா இருக்கு. நமக்கு 8 வகையான மலர் கொண்டு பெருமான பூசிக்கணும். எது? புறத்துல எது? நந்தியாவட்டை, நமக்கு அரளி, தாமரை, முல்லை என்று 8 மலர் இருக்கு. பெருமானுக்குரிய மலர்கள் 8 மலர்கள், இந்த 8 இருக்கிறது. அதே மாதிரி அகப்பூசிக்கு 8 மலர் இருக்கு. அகப்பூசிக்கு 8 மலர் இருக்கிறது. என்ன தெரியுங்களா? உயிர் கொள்ளாமை, புலனடக்கம், அன்பு, அருள், ஆச்சாரம், இதெல்லாம் 8 மலர். உள்ள பூசை பண்ணணும்னா சாமிக்கு பூ போடணுமா இல்லையா? அந்த பூவுக்கு என்ன ஒரு கூடை, 8 கூடை, 8 கூடை நிறைய பூ இருக்கணும். என்ன இருக்கணும்? போல அன்பு, அன்புன்னு ஒரு கூடை. அந்த கூடை நிறைய என்ன இருக்கணும்? பூ இருக்கணும். அப்படின்னா பூ அந்த கூடை எப்படி நப்புறது? நம்மகிட்ட அன்பு இருக்கணும். உயிர் குணமாகிய அன்பு நம்மகிட்ட இருக்கணும். யாரு மேலேயே அன்பு இல்லை, நான் அகப்பூஜை பண்றேன்னா அந்த கூட காளி கூட, அந்த கூட காளி கூட. அருள், அன்பு இருக்கணும். அருள், ஐம்பொறி அடக்கம், ஐம்பொறி அடக்கம் இருக்கணும். அப்புறம் என்ன இருக்கணும்? கொல்லாமை, வாய்மை. இப்படி 8 மலர் இருக்கு. சரிங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, வாய்மை என்கிட்ட இல்லைங்க அப்படின்னா பூசை பண்ணாங்க, அந்த பூ இருக்காது. நமக்கு 8 கூடை எட்டி பார்த்தா ஒரு கூடையிலையும் பூவை காணும். ஒரு கூடையிலையும் ஐம்பொறி அடக்கம் இருக்கா? கொல்லாமை, அது ஏதோ சைவத்துக்கு வந்ததுனால தப்பிச்சோம் இருக்குன்னு நினைக்கிறேன். கொல்லாமை. அன்பு, அருள், வாய்மை,
எங்க இருக்கு? இதெல்லாம் இன்னும் 3 இருக்கு, நான் சொல்றேம்மா. நான் குறிப்பு இங்க எழுதி வைக்கல, நான் சொல்றேன். ஐயா, புறவழிகள் அரளி, நந்தியாவட்டை, முல்லை, தாமரை, அதெல்லாம் இருக்கு. நான் அதுவும் குறிப்புல இல்லை, நான் சொல்றேன். 8 பூ இருக்கு அதுல. இறைவனுக்குரிய மலர்கள், அட்ட மலர் கொண்டு அப்படின்னு தேவார பாட்டே இருக்கு. சரிங்களா? அது மாதிரி அகப்பூசைக்கு 8 மலர் என்னது? நம்மளுடைய குணங்கள், அருக்குணங்கள். அருக்குணங்கள் 8 வச்சிருக்கணும். அதெல்லாம் என்ன செய்யணும்? பூசைக்கு போறதுக்கு முன்னாடி பூசை பொருளை தயார் பண்ணுமா இல்லையா? உட்காரத்துக்கு முன்னாடி தயார் பண்ணுவோமா இல்லையா? அது மாதிரி அகப்பூசை செய்யறதுக்கு முன்னாடி இந்த அருக்குணங்கள்லாம் நம்மளுக்கு தயார் வச்சிருக்கணும். நம்மளோட அருக்குணங்கள்லாம் இருக்கணும், அருக்குணமா இருக்கணும். அதெல்லாம் இல்லாம பூஜையில உட்காந்தா எங்க போய் பூசை செய்யறது? புரியுதா இல்லைங்களா? அப்போ எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அதெல்லாம் இருந்தாதான் பயன் விளையும். பயன் அப்பதான் விளையும். என்னைக்கு விளையுதோ படிச்சு வைப்போம், படிச்சு வைப்போம். சரி, எனவே சிந்ததனில் அர்ச்சிக்க சிவனை ஞானத்தால் சிந்ததனில் அர்ச்சிக்க, ஞானத்தால் சிந்ததனில் சிவனை அர்ச்சிக்க, சிந்திக்க. எனவே அந்த பெருமான் என்ன செய்யணுங்க? சிந்தித்து பூசனை செய்த நிலையில என்ன செய்வாங்க? ஒரு உதாரணம் சொல்றார். தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல. ரொம்ப முக்கியமான இடம். தர்ப்பணத்தை விளக்க வந்திடும் அவ்வொளி போல. ஒரு கண்ணாடி, ஒரு தர்ப்பணம்னா கண்ணாடி. அந்த கண்ணாடி என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, வெறும் அழுக்கு படிஞ்சு நிக்குது. நம்ம வீட்டுல எல்லாம் பாக்குறோம், பல வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தாத்தா அந்த கண்ணாடி ஒண்ணு வீட்டுல எங்காவது வச்சிருந்தோம்னா எப்படி இருக்கும்? அப்படியே அழுக்கு படிஞ்சிருக்கு. போய் நின்னா முகமே தெரியாது. ஒரு தொடச்சி பார்த்தோம்னா ஒன்னும் இல்லை. 2ஆவதோட தொடச்சாச்சு, 3ஆவதோட தொடச்சாச்சு. தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும்? ஏதாவது ஒரு நாளைக்கு தினமும் தொடச்சிக்கிட்டே இருந்தா அந்த அழுக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா போகும். முதல்ல ஒண்ணுமே தெரியல. தொடச்ச ஒரு 10 நாள் தொடச்சோம்னா என்ன தெரியுது? யாரோ ஒரு ஆள் நிக்கிற மாதிரி தெரியுது. முதல்ல ஒண்ணுமே தெரியல, இப்ப என்ன தெரியுது? யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. இன்னும் ஒரு 10 நாள் தொடச்சா கொஞ்சம் அப்படி தெரியுது. அப்புறம் நல்லா தொடக்க ஒரு நாள் என்ன ஆகும்? சுத்தமா தொடச்சிட்டீங்கன்னா இந்த உருவம் எப்படி தெரியும்? பளிச்சுன்னு தெரியும். இது மாதிரிதான் நாம் செய்யற பூசை. இந்த கண்ணாடி என்பது நம்முடைய அறிவு. அதை மறைத்திருக்கிற அந்த அழுக்கு இருக்கு பாருங்க, அது ஆணவ மலம். என்னது? ஆணவ மலம். அப்ப அது முன்னாடி தெரிகிற ஒரு பிம்பம் இருக்கா இல்லையா? நம்ம போய் நிக்கிறோமா இல்லையா? அந்த பிம்பம் எது? சிவம். அந்த பிம்பம் சிவம். இப்போ முத நாள் பூசையில உக்காந்தாச்சு, கண்ண மூடி பார்த்தா இப்ப சிவம் வருது. கண்ணாடிக்கு முன்னாடி உருவ நிக்கிற மாதிரி சிவம் பூஜையில வருது. சிவ தரிசனம் நிகழ்கிறதான்னு கேட்டா நடக்கல. ஏன் நடக்கல? கண்ணாடி பூரா அழுக்கா இருக்கு. அப்போ என்னாச்சு? ஒன்னும் தெரியல. என்னங்க பூஜை பண்ணினேன், சிவபெருமான் அந்த மாதிரியே எனக்கு தெரியல. என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியல. ஏதோ சொன்னீங்க, நான் செஞ்சேங்க, ஒன்னும் பெருசா தெரியல அப்படின்னு தோணும். ஆனா இப்போ பூஜை முடிச்சாச்சு. பூஜையின் பயன் என்ன அப்படின்னு கேட்டா என்னது? கண்ணாடி ஒரு தொடச்சிருக்கிறீங்க. இந்த பூஜையில என்ன செஞ்சீங்க? கண்ணாடி ஒரு தொடச்சிருக்கிறீங்க. இப்ப அந்த பிம்பம் தெரிஞ்சதுன்னா தெரியல. சரி, 2ஆவது நாள் திருப்பியும் அதே வேலை. என்ன செய்யணும்? பூசை, இதயத்தானம், ஓமத்தானம், தியானத்தானம் நடந்தாச்சு. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம் அர்த்தம்? இன்னொரு தொடச்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். கண்ணாடிய இன்னொரு இப்ப பெருமான் வந்து நிப்பாரு. தெரிவாரா? தெரிய மாட்டாரு. ஏன்னா கண்ணாடி பூரா அழுக்கா கிடக்குது. அறிவு பூரா ஆணவ மலமா இருக்கு. சிவபெருமான் எங்க இருக்கிறாருன்னா கண்ணாடிக்கு முன்னாடி நிக்கிற நம்ம மாதிரிதான் நிக்கிறார். வந்தாரியா? தெரியல. விட்டுறலாமா? விடக்கூடாது. என்ன செய்யணும்? அடுத்த நாளும் பூஜை பண்ணோம். ஒரு தொடங்க. இப்படி தொடக்க ஏதோ மயமைன்னு தெரியுதியா?
முதல்ல ஒண்ணுமே தெரியாம இருந்தது, இப்ப எப்படி தெரியுது? ஏதோ தெரியுது, ஏதோ தெரியுது. அந்த கண்ணாடியில உருவம் எளிதாக தோன்றுவது போல நம் அறிவுல சிவம் சிறிதே பிரகாசிக்கும். இதுக்கே நம்ம என்ன செய்யணும்? பல முறை அறிவை தொடைக்கணும். பல முறை அறிவை தொடைச்சாதான் சிவம் கொஞ்சமா தெரியும். கொஞ்சமா தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, ஒரு நம்பிக்கை வந்துடும். பரவாயில்ல, தொடச்சிருப்பு மாடுதான் தெரியுது. கண்ணாடிய தொடச்சிருப்பு மாடுதான் என்ன செய்யணும்? மேல 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 துடைக்க துடைக்க ஒரு நாள் இந்த அழுக்கு முழுவதுமாக நீங்கும், உருவம் முழுவதுமாக தெரியும். அது போல நம் அறிவுல ஆணவ பலம் முழுமையாக நீங்கி சிவம் பிரகாசிக்கும். ஆனா அது வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? அந்த வழிபாட்டை விடாது செய்து கொண்டிருக்க வேண்டும். விடாதே செய்து கொண்டிருக்கும். எப்பவுமே இன்னைக்கு செஞ்சுட்டு நாளைக்கு என்னங்கன்னு கேட்கக்கூடாது. என் கடன் நம்ம வேலை பூசை செய்யறது மட்டும்தான். பூசைய விடாது செய்து கொண்டே வந்தோம்னா பயன் யார் கொடுப்பா? அது அவரு வேலை, அது அவரோட வேலை. பயன் கொடுக்கறது, எப்ப கொடுக்கறது, எவ்வளவு கொடுக்கறது, இதெல்லாம் யாரோட வேலை? பெருமானோட வேலை. அதை பத்தி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம வேலை தினந்தோறும் அந்த பூசைய அஞ்செடுத்து சொல்லி ஓயாது கொஞ்சம் கூட. ஏன்னா எல்லா நாளும் ஒரே மாதிரிலாம் பூசை செய்ய முடியாது. எல்லா நாளும் ஒரே மாதிரி பூசை செய்யவே முடியாது. 4 நாள் நல்லா நடக்கும், 2 நாள் அப்படியே டைங்கன்னு விழுந்துரும், அப்புறம் திருப்பியும் 4 நாள் நடக்கும். ஏன்னா ஒரு ஓடுற குழந்தை என்ன செய்யும்? 4 எட்டு வைக்கும், கீழே விழும், திருப்பி எந்திரிச்சு ஓடும். இதுதான் நம்ம செய்யற பூசை. நம்ம பூசையில எடுத்த உடனே அப்படியே சண்டீசர் செஞ்ச மாதிரி பூசை செஞ்சிட முடியுமா? அப்படிலாம் செய்ய முடியாது. இப்படிலாம் செய்ய முடியாது. ஆனா எந்த தொய்வு வந்தாலும் மீண்டும் என்ன செஞ்சிடணும்? பரவாயில்ல, திருப்பி செய்வோம். இந்த ஆசை மட்டும் விடக்கூடாது. நீங்க எப்பவுமே ஆசை வந்துருச்சுன்னா விட மாட்டோம். எப்பவுமே நமக்கு எத்தனையோ வாழ்க்கையில ஆசைப்பட்ட பொருளை அடையறதுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருப்போம். யோசிச்சு பாருங்க. எனக்கு 50 வருஷம் கனவுங்க, ஒரு சொந்த வீடு வாங்கணும் சொல்றோமா இல்லையா? 50 வருஷமா அந்த கனவை பிடிச்சிட்டே இருந்திருக்கிறோமா இல்லையா? நடந்ததோ நடக்கலையோ 50 வருஷமா சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும், சொந்த வீடு வாங்கணும்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? 50 வருஷமா கார் வாங்கணும், பைக் வாங்கணும், இப்படி ஏதோ ஒரு கனவு. எதையும் ஒரு நாள்லயா நடந்துருச்சு. ஆனா பூசைக்கு மட்டும் என்னது? இன்னைக்கு பூசை பண்ணா நாளைக்கு எழுதுறமான்னு தெரியாரா? வருவாரா? எனக்கு கண்ணுக்கு முன்னாடி வருவாரா? நான் கேட்டதெல்லாம் கொடுப்பாரா? அப்படிலாம் கேட்டு இருக்கிறோமா இல்லையா? அதெல்லாம் ஆகாது. எனவே என்னதுங்க? சிந்திக்க சிந்திக்க கற்பனத்தை விளக்க வந்திடும் ஒளி போல, அவ்வொளி போல கண்ணாடிய துடைக்க துடைக்க அதுல உருவம் பிரகாசிப்பது போல மருவி அரண் உலத்து வர வர வந்திடுவன். மெல்ல மெல்ல வருவான். சிவபெருமான் அறிவில் எப்ப வருவான்? மெல்ல மெல்லதான் வருவான். ஏன் வேகமா வரக்கூடாதா? ஏன் வரமாட்டான்? அங்க அறிவுல அழுக்கு அவ்வளவு கிடக்குது. பூரா சுத்தம் பண்றதுக்கு நேரம் வேணுமா இல்லையா? அறிவை சுத்தம் பண்றது அவன் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். அறிவையும் அவன் தான் சுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறான். எனவே வர வர வந்திடுவன் பின் மலமானவை அருமை. எவ்வளவு அவன் பிரகாசிக்கின்றானோ அவ்வளவு மலம் நீங்கும். இந்த கண்ணாடிக்கு இதுக்கு ஒரு வேறுபாடு. எவ்வளவு மலம் நீங்குகிறதோ அவ்வளவு கண்ணாடி பிரகாசிக்கும். சிவ எவ்வளவு பிரகாசிக்கிறதோ அவ்வளவு மலம் நீங்கும். புரியுதா இல்லைங்களா? ரெண்டுக்கு வேறுபாடு. அழுக்கு நீங்கிற அளவுக்கு உருவம் தெரியும், இங்க உருவம் தெரிகிற அளவுக்கு அழுக்கு நீங்கும். புரியுதா இல்லையா? ரெண்டுக்கு ஒரு வேறுபாடு. இது என்னதுங்க? அகப்பூசையினுடைய சிறப்பு. அகப்பூசையினுடைய சிறப்பு. அடுத்த பாடல் பாருங்க, புறப்பூசை சொல்றாரு. சரி, அகப்பூசை மட்டும் போதுமா அப்படின்னா இல்ல, புறப்பூசையும் கட்டாயம் செய்யணும். புறப்பூசை கட்டாயம் செய்யணும். பாருங்க 300